Hello everyone, welcome to Tamil Nadu Trading Institute. Myself Jeeva. September 1st week on Nifty, Bank Nifty, Sensex oda technical view, support and resistance, supply and demand, intraday levels. இது எல்லாமே இந்த வீடியோல கிளியரா பார்க்கலாம். ஃப்ரைடே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி கேப் டவுன்ல ஓபன் ஆச்சு. பேங்க் நிஃப்டி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 53,650 ல இருந்து 54,000க்கு நல்ல ரெக்கவரி. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் 54,100 ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும்னு. அந்த இடத்துல இருந்து பிரைஸ் சஸ்டைன் பண்ண முடியாம இன்ட்ராடே லோல செல்லிங் ப்ரெஷர்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 24,460ல இருந்து பிரைஸ் மார்னிங் வாலட்டிலிட்டியா இருந்தாலும் அப்சைட்ல பொறுத்த வரைக்கும் 24,560 570 சஸ்டைன் பண்ண முடியாம எகைன் இன்ட்ராடே லோல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டியோட எக்ஸ்பைரி வர செவ்வாய்க்கிழமை இருக்கனால பாத்தீங்கன்னா கால் செல்லர்ஸோட டாமினேஷன் ஜாஸ்தியா இருக்கு, புட் செல்லர்ஸோட ரைட்டிங் இல்லை. ரெண்டாவது எஃப்ஐடிஏ டேட்டாஸ் பாத்தீங்க அப்படின்னா எஃப்ஐஎஸ் வந்து கேஷ் மார்க்கெட்ல 8,350 கோடி செல் பண்ணியிருக்காங்க. டிஐஎஸ் பாத்தீங்கன்னா 11,437 கோடி பை பண்ணியிருக்காங்க. ஓவராலா மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் பார்க்கும்போது நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் வந்து டிமாண்ட் ஜோன்ல இருக்கு. மண்டே கேப் டவுன்ல ஓப்பன் ஆகலாம், இல்ல அப்படின்னா பிளாட்டா ஓப்பன் ஆகலாம். கிஃப்ட் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஸ்லைட் 20 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் ஸ்லைட் கேப் டவுன் ஆர் பிளாட்டா ஓப்பன் ஆகலாம். அங்க இருந்து பவுன்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. பிகாஸ் என்னன்னா டிமாண்ட் ஜோன் இருக்கு. இப்போ நம்ம கிளியரா டெக்னிக்கல் வியூல போய் பார்க்கலாம். Disclaimer, I am not a SEBI registered advisor. Before trade or invest, consult your financial advisor. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் ஏ கால் ஆர் ரெக்கமெண்டேஷன். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நான் டே டைம் ஃப்ரேம் சார்ட் வச்சிருக்கேன். டே டைம் ஃப்ரேம் சார்ட்டில் மேஜர் சப்ளை மேஜர் டிமாண்ட் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். டிமாண்ட் பொறுத்த வரைக்கும் 24,340 to 24,440 டிமாண்டாக ஒர்க் ஆகும். ப்ரீவியஸாக அந்த லெவல் வரும்போதெல்லாம் ப்ரைஸ் வந்து கிளியராக பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் காட்டி நல்ல ஒரு ரேலியும் ஆயிருக்கு. லாஸ்ட் 15 டேஸ் முன்னாடி அந்த இடத்த பிரேக் பண்ணியிருந்தாலும் எகைன் சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு 800 to 900 பாயிண்ட்ஸ் ரேலியாக இருக்குது. கரெக்டாக இப்போ க்ளோசிங் பார்த்திங்கன்னா அந்த டிமாண்ட் ஜோனில் தான் இருக்குது. சப்ளை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 25,500 கீழே பிரேக் டவுன் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸாக 25,250க்கு மேலே ஸ்ட்ராங் க்ளோசிங் வைக்கவே இல்லை. இங்கே வரும்போதெல்லாம் செல்லிங் ப்ரெஷர் இருக்குது, அங்கே சப்ளை கிளியராக இருக்குது. இது மேஜர் டிமாண்ட், இது மேஜர் சப்ளை. நெக்ஸ்ட் நிஃப்டி டே டைம் ஃப்ரேமில் ஏதாவது சேனல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்குது. ஒன் டே டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா டிமாண்ட் ஜோனில் இருக்குது. இன்கேஸ் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா ஒரு நல்ல டெசசிவ் கேண்டில் டே கேண்டிலில் க்ளோசிங் வரணும். க்ளோசிங் வந்து ரீடெஸ்ட் பண்ணுச்சு அப்படின்னா எகைன் டவுன் ட்ரெண்ட் போகிறது கண்டினியூ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருச்சு அப்படின்னா திருப்பி இந்த ஹரிசாண்டல் பேட்டர்னுக்குள்ளே இந்த சேனலுக்குள்ளேயே ஒரு ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணி கன்சாலிடேட் ஆகிறது அப்கமிங் ட்ரெண்டை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் டூஸ்டே எக்ஸ்பெரி, சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமை எக்ஸ்பெரி. இதுதான் நிஃப்டிக்கு முதல் நடக்கிற டூஸ்டே எக்ஸ்பெரி. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 24,500லே கால் ரேட் ஹெவியாக இருக்காங்க, 24,600லேயும் கால் ரேட் ஹெவியாக இருக்காங்க. புட் ரேட் பார்த்தீங்கன்னா 24,400ல் மட்டும்தான் இருக்குது, ஃபாலோட் பை 24,000ல் தான் இருக்குது. இன்னும் 2 டேஸ் தான் எக்ஸ்பெரி இருக்கனால கால் ரேட்டர்ஸோட டாமினேஷன் அதிகமாக இருக்குது. புட் ரேட்டர்ஸ் வந்து மார்க்கெட்டில் அந்த அளவுக்கு ரைட்டிங் இல்லைங்கிறது நம்ம கிளியராக பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஃப்ளாட் வித் நெகட்டிவ் க்ளோசிங் நடந்திருக்கு. பெரிய கேப் டவுன் கிடையாது, ஒரு 20-30 பாயிண்ட்ஸ். மண்டே மார்க்கெட்டில் இன்கேஸ் ஸ்லைட் கேப் டவுன் ஆர் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு 13 மினிட்ஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி கிரியேட் ஆகுதுன்னு பார்த்து ட்ரேட் பண்ணுறது அட்வைசபிள். இது என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா டெலிகிராம் சேனல் மேலே பின் பண்ணியிருக்கேன். வாட்ஸ்அப் சேனல் வச்சுருக்கோம், டெலிகிராம் சேனல் வச்சுருக்கோம், யூடியூப் சேனல் வச்சுருக்கோம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாமே. இது என்னோட அனதர் சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மேலே இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டைரெக்டாக இங்கேருந்தே ஜாயின் பண்ணிக்கலாம். யூடியூப் சேனல், வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல். மீதி இருக்க பிளாட்ஃபார்மில் ஜாயின் பண்ணணும்னு இருந்தால் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் பையிங்கான கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்த் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அதோட சிலபஸ் வந்து நான் டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன், ஒரு டைம் க்ரோ த்ரூ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா 12/9/2025 செப்டம்பர் மந்த்து. டெய்லி 8 to 9:30 ஈவினிங் கிளாஸஸ் இருக்கும். லைவ் ட்ரேடிங் செக்ஷனும் அவைலபிளாக இருக்கும். லைஃப் டைம் ரெக்கார்டட் கிளாஸ் இருக்கும். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க தமிழ்நாடு ட்ரேடிங் இன்ஸ்டியூட்டோட காண்டாக்ட் நம்பருக்கு
வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணுங்கள். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இன்ட்ராடே லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு செல் ஆன் ரைஸில் இருக்குது. ஒரு ரைஸ் செல் ஆன் ரைஸில் கிளியராக இருக்குது. செல் ஆன் ரைஸில் கிளியராக இருக்கும்போது நீங்கள் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா லோயர் ஹை, லோயர் லோ, எகைன் லோயர் ஹை, லோயர் லோ, எகைன் லோயர் ஹை, லோயர் லோ, இந்த மாதிரி செல் ஆன் ரைஸில் இருக்குது. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் மண்டே ஃபஸ்ட்டு லெவல்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. 24,600 ஒரு பிவோட்டாகவும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் அது பிரேக் ஆச்சுன்னா 24,685 ஆக்ட் ஆகும். அதுக்கப்புறம் வரதெல்லாம் அப்கமிங் லெவல்ஸ் கொடுத்துருக்கேன். 24,758, 24,860. டவுன் சைடில் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 24,440 to 460 சப்போர்ட் தான். இன்கேஸ் அது பிரேக் ஆச்சுன்னா 24,340. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு கிளியர் டிமாண்ட் ஜோன். இந்த இடத்துல ட்ரேட் ஆகும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். இன்கேஸ் அந்த டிமாண்ட் ஜோனை பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் எடுக்க போகிற இடம் வந்து 24,200 to 24,180 ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் மண்டே ஃப்ளாட் ஆர் கேப் டவுன் நடந்துச்சுன்னா சினாரியோ நம்பர் 1, இன்கேஸ் ப்ரைஸ் பவுன்ஸ் பேக் ஆச்சு அப்படின்னா ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆச்சுன்னா அப்சைடில் வந்து 24,600லேருந்து வந்து சப்ஸ்டெயின் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது ஒரு சினாரியோ. இன்கேஸ் ப்ரைஸ் எகைன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா 25,655 போயிட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. செகண்ட் சினாரியோ என்னன்னா ஃப்ளாட்டாக ஆர் கேப் டவுன் ஓப்பன் ஆகிட்டு ப்ரைஸ் கீழே ட்ராப் ஆச்சு அப்படின்னா செல் ஆன் ரைஸில் வரனால எகைன் ப்ரைஸ் ரைஸ் ஆகும்போது தான் நம்ம அங்கே ரிஜெக்ஷனை பார்த்துட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த ட்ரெண்டை பிரேக் ஆச்சுன்னா எகைன் ரிவர்ஸை பார்த்து ஃபோக்கஸ் பண்ணணும் டவுன் ட்ரெண்டுக்கு. இந்த சினாரியோ நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அப்படி இல்லைனா இந்த சினாரியோவில் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை கிளியராக மார்க் பண்ணிவிட்டு ட்ரெண்டு எந்த பக்கம் இருக்கும் அந்த சைடு நம்ம ட்ரேட் பண்ணுறது தான் அட்வைசபிள். ரேண்டம் ட்ரேடை அவாய்ட் பண்ணுங்கள். நியர் டு எக்ஸ்பைரியில் இருக்கீங்க, ரேண்டம் ட்ரேட் அவாய்ட் பண்ணிவிட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுறது அட்வைசபிள். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம். பேங்க் நிஃப்டியில் லாஸ்ட்டாக 54,100 to 54,000 ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஏன்னா ப்ரீவியஸ் சப்போர்ட் பிரேக் டவுன் ஆக்ட் அஸ் எ ரெசிஸ்டன்ஸ், எகைன் ப்ரைஸ் வந்தாலும் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போது 54,000 பேங்க் நிஃப்டியில் வந்து 54,000 to 54,100 வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும், ப்ளஸ் பிவோட்டாகவும் ஆக்ட் ஆகும். அந்த லெவல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்கேஸ் அந்த லெவல் பிரேக் ஆச்சுன்னா அடுத்த லெவல் 54,394. அதுக்கப்புறம் அப்கமிங் வர லெவல்ஸ் கொடுத்துருக்கேன். 54,699, 54,982 அப்கமிங் லெவல்ஸ் சப்சைடில். டவுன் சைடு பொறுத்த வரைக்கும் 57,750 ஒரு சப்போர்ட்டு, அது பிரேக் ஆகி தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 53,500, அது பிரேக் ஆச்சுன்னா 53,200 சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. நம்ம லெவல்ஸ் எதுக்கு கொடுக்குறோன்னா அந்த லெவல்ஸில் மேஜராக அந்த இடத்துல நின்று ரீடெஸ்ட்டோ இல்லை அந்த இடத்துல சப்ஸ்டெயின் ஆகி சப்போர்ட் எடுத்துகிட்டு வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதனால தான் நம்ம லெவல்ஸ் மார்க் பண்ணி கொடுக்குறோம். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் அதே சேம் கான்செப்ட். ஃப்ளாட் ஆர் கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வருது, இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா ப்ரைஸ் சப்ஸ்டெயின் ஆகி 54,100 வரைக்கும் வந்துட்டு ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இல்லை ட்ரெண்ட் கண்டினியூ பேசிஸ் ஆச்சுன்னா 54,200 வரைக்கும் ப்ரைஸ் அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஃப்ளாட் ஆர் கேப் டவுனில் இமிடியேட்டாக ஃபாலோ ஆச்சுன்னா ப்ரைஸ் வந்து செல் ஆன் ரைஸ், சேம் ட்ரெண்ட் லைன் நிஃப்டி எப்படியோ அந்த மாதிரி செல் ஆன் ரைஸில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி லெவல்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகுது, மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி எப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுங்கிறத பார்த்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டெலிகிராம் சேனலில் மார்க்கெட் ஹவர்ஸில் நிறைய வாய்ஸ் மெசேஜ் அப்டேட் கொடுப்பேன். அந்த வாய்ஸ் மெசேஜ் அப்டேட்டை யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துடலாம். சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 80,000ல் ஸ்டாடல் இருக்குது, ஃபாலோட் பை 80,200, 80,300, 80,500 கால் ரேட் ஹெவியாக இருக்குது. புட் ரேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 79,800, அதை விட்டால் 79,500. சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் 80,000ல் ஸ்டாடல் இருக்குது. கால் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது புட் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. நிஃப்டிலையும் பொறுத்த வரைக்கும் கால் ரேட் அதிகமாக இருக்குது, புட் ரேட் கம்மியாக இருக்குது. சென்செக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 80,000ல் ஸ்டாடல் இருக்குது. சென்செக்ஸ் க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 79,800. ப்ரைஸ் பவுன்ஸ் பேக் ஆனால் இன்னும் 80,000 இருக்க புட் ரேட் அன்வைண்ட் பண்ணாமல் இருக்காங்க. சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் 80,300ங்கிறது பிவோட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 80,500 ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கால் ரேட், அந்த லெவல் ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட் அப்கமிங் லெவல்ஸை கொடுத்துருக்கேன். டவுன் சைடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 79,760 சப்போர்ட் ஆக்ட் ஆகும், கிளியராக அங்கே தான் ஆக்ட் ஆகிருக்கு.
இன்கேஸ் அதை பிரேக் ஆச்சுன்னா 79,500 ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ரேர் சினாரியோவில் 78,983 போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சென்செக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளியர் டவுன் ட்ரெண்ட் தான். சென்செக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். லெஃப்ட் ஷோல்டர் ஹெட், ரைட் ஷோல்டர் கரெக்டாக நியர் டு டிமாண்ட் ஜோனில் இருக்குது. இந்த கேப்புங்க ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆகிட்டு எஸ்டர்டே லாஸ்ட் 15 days நடந்த லோ கீழே கரெக்டாக சென்செக்ஸ் இருக்குது. அதனால் 80,000ல் ஸ்டாடல் இருக்குது. சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 15 minutes டைம் ஃப்ரேமில் இருக்கிறேன். 15 minutes டைம் ஃப்ரேமில் சென்செக்ஸ்க்கு இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட்டே இப்போ வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஒன்ஸ் அந்த இடத்துல ப்ரைஸ் பவுன்ஸ் ஆச்சுன்னா 80,300 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. 80,000ல் ஸ்டாடல் இருக்குது. 80,300ல் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 80,000ல் ஸ்டாடல் இருக்குது. ப்ரைஸ் வந்து எகைன் டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா திருப்பி செல் ஆன் ப்ரைஸில் பவுன்ஸ் பேக் ஆகி டவுன் சைடில் வரதுக்கான ஃபோக்கஸ் இருக்குது. சென்செக்ஸ்க்கு இன்னும் 4 நாள் எக்ஸ்பைரி இருக்கனால ப்ரீமியமும் நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் வால்டிலிட்டியாகவும் இருக்கும், ப்ரீமியம் மொமெண்டமும் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி டவுன் ட்ரெண்ட்னா புல் பேக் அண்ட் ரீட்ரேஸில் ஃபோக்கஸ் பண்ணணும். அப் ட்ரெண்ட்னா ஸ்ட்ரக்சரை பிரேக் அவுட் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் வரும்போது ரீட்ரேஸ்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணணும். அதனால் கிளியராக இப்போ இருக்க மார்க்கெட் கண்டிஷனில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ரக்சர் கன்ஃபர்மேஷன் அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் ஹவர்ஸில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி கிரியேட் ஆகுதுங்க பொறுத்து ட்ரேட் பண்ணுறது அட்வைசபிள். இப்போ நான் லோயர் டைம் ஃப்ரேமில் வச்சா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டு நான் நினைக்கிறேன். ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ஷன், ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ஷன், ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ஷன், ப்ரீவியஸ் சப்போர்ட், பிரேக் அவுட், ரீடெஸ்ட். ப்ரைஸ் ஃப்ளாட்டாக கேப் டவுன்லேயே ஓப்பன் ஆனாலும் ஃபஸ்ட்டு இந்த ரெசிஸ்டன்ஸில் ரியாக்ட் ஆகும். 80,000 ப்ளஸ் ஸ்டாடல் இருக்குது. ப்ரைஸ் அங்கேருந்து பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் ஆனால் தான் 80,300 போகிறதுக்கான ஃபோக்கஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ப்ரைஸு கேப் டவுன் ஆயிடுச்சு, ப்ரைஸ் சப்ஸ்டைன் பண்ண முடியல அப்படின்னா ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு டவுன் சைடில் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த லெவல்ஸ் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரைடே ஏதாவது பொசிஷனில் ப்ராஃபிட் எடுத்திருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.